శ్రీవారి కళ్యాణ ఉత్సవం.
श्रियः कान्ताय कल्याण निधये निधयेर्दिनां श्रीवेंकट निवासाय श्रीनिवासाय ते नमः। श्रौत स्मार्त आदिकं कर्म निखिलं येन सूत्रितं तस्मै समस्त वेदार्थ विदे विगणसे नमः। श्रुति स्मृति नदीपूर्णं शास्त्रकल्लोल शंकुलं विष्णुभक्ति युदकं शुद्धं वंदे श्री विकनोर्नवं श्री गोविंद गोविंद गोविंद। अद्य श्री महाविष्णोः आज्ञया प्रवर्तमानस्य अद्य ब्रह्मणः द्वितीय परार्धे श्री श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे कलियुगे प्रथम पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे शताब्दे मेरोः दक्षिणे पार्श्वे श्री आदिवराह क्षेत्रे वेंकटाचले श्री श्रीनिवास स्वामिनः दिव्य सन्निधौ कल्याण मंडपे अस्मिन् वर्तमानेन व्यावहारिक चांद्रमानेन प्रभवादि षष्ठी संवत्सराणां मध्ये शुभ नक्षत्र शुभ योग शुभ करण एवं गुण विशेषण विशिष्टायाम् अस्यां शुभ तिथौ श्री श्रीनिवास स्वामिनः प्रीत्यर्थं मम ఇప్పుడు మీ యొక్క గోత్రము మీ యొక్క పేరు మీ ధర్మపత్ని పేరు మీ పిల్లల పేర్లని మీ కుటుంబ సభ్యుల పేరుని సహా కుటుంబంగా చెప్పుకోవాలి. మీ యొక్క కోరికలను ప్రార్థనను మనసులో స్వామివారికి విన్నవించవలసినది. చెప్పండి. సహ కుటుంబానాం క్షేమ స్థైర్య ధైర్య వీర్య విజయ ఆభయ ఆయు ఆరోగ్య ఐశ్వర్యానాం అభివృద్ధ్యర్థం ఇష్టకామ్యార్థ సిద్ధ్యర్థం ధర్మార్థ కామ్యమోక్ష చతుర్విధ ఫల పురుషార్థ సిద్ధ్యర్థం सत्संतान सौभाग्य सिद्ध्यर्थम राजद्वारे राजमुखे सर्वकार्य आनुकूल्य सिद्ध्यर्थम श्री श्रीनिवास स्वामिनः करुणा कटाक्ष वीक्षण परिपूर्ण अनुग्रह सिद्ध्यर्थम लोकक्षेमार्थम श्री भूमि नीला समेतस्य श्री श्रीनिवास स्वामिनः वैवाहिक कल्याणोत्सवं श्री वैखानस दिव्य आगमोक्त प्रकारेण अहम आचार्य मुखेन कारयिष्ये सर्वं श्री श्रीनिवासार्पितमस्तु. ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవింద. ఓం నమో వెంకటేశాయ. అఖిలాండ కోటి బ్రహ్మాండ నాయక கோவிந்தா கோவிந்தா. செடியாய் வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடத்தியெங்கும் படியாய் கிடந்து பவளவாய் காண்பேனே என்று அந்த எம்பெருமானை சேவித்துக் கொண்டு இன்றைய கல்யாண உற்சவத்தை திருமலையிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் சேவித்துக் கொண்டுள்ளோம். பக்தர்களே, இவ்வளவு நேரம் சங்கல்ப மந்திரத்தை கேட்டோம்.
ஆன்லைன் மூலமாக பதிவு செய்த பக்தர்களுக்கு சங்கல்ப மந்திரத்தை கூறினார் அர்ச்சகர் சுவாமி. நாமும் சங்கல்ப மந்திரத்தை கேட்டு நம்முடைய வீட்டில் இருப்பவர்களுடைய நாமம் கோத்திரம் சொல்லிக்கொண்டு அந்த பகவானை சரணாகதி அடையலாம். அந்த சங்கல்ப மந்திரத்தை தொடர்ந்து விஸ்வக்சேனனின் ஆராதனை சுத்தி புண்ணியாக வாச்சன கைங்கரியத்தை செவிக்க இருக்கிறோம். இந்த நன்னாளிலே அந்த பகவானையும் அவரது உபயநாச்சிமார்களையும் சேவித்துக் கொண்டுள்ளோம். வேங்கடவன் என்றாலே பாவங்களை அழிக்க கலியுகத்தில் வெங்கடேஷ பெருமாளாக அவதாரம் எடுத்தார். அப்படிப்பட்ட ஏழுமலையானுக்கு திருக்கல்யாண மகோத்சவத்தை கண் குளிர செவித்துக் கொண்டுள்ளோம். பக்தர்களை வைகானச ஆகம விதிமுறைப்படி முதலில் சங்கல்ப மந்திரத்தை கேட்டோம். பின்பு விஸ்வக்சேனனின் ஆராதனை சுத்தி புண்ணியாக வாச்சனத்துடன் இந்த திருக்கல்யாண மகோத்சவத்தை சேவிப்போம். ஸ்ரீதேவி பூதேவி சமயத்து மலையப்ப சுவாமியை செவித்துக் கொண்டுள்ளோம். இதோ அர்ச்சகர் சுவாமி அடுத்த கைங்கரியத்திற்கு தயாராக உள்ளார். ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்த கைங்கரியத்தை சேவிப்போம். ஏழு கொண்டலவாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா என்று ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமியை சேவிப்போம். வைகுண்டநாதா வைதேக பிரியா ஏழுமலை வாசா எங்களின் நேசா வேணுவிலோனா விஜயகோபாலா நீலமேக வண்ணா கார்மேக கண்ணா என்று மலையப்ப சுவாமியை சேவிப்போம். நிருபமுகுண சுந்தர நித்ய லக்ஷ்மீ சமேதோ நிகழ நிகமவேத்யோ நிஸ்துலோ வெங்கடேஷः நிஜ சரண சமர்த்யாசக்த பக்தோ கரக்ஷே நிவசது ஹிருதயே மே ஸ்வாங்கிரபக்தின் விதன்வன்னே சுக்லாம் வரதனம் விட்டம் சுவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ஜாஜேத் சர்வ விக்னோபசாந்தயேத் ததேவ லக்னம் சுதனம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தைவ பலம் ததேவ லக்ஷ்மீபதே தேங்குகம் ஸ்மராமி யத்ர யோகேஸ்வர கிருஷ்ணோ யத்ர பார்தோ தனுர்தரः தத்ர ஸ்ரீ விதஜோர்பூதே த்ருமாணி த்ருமதர்மம ஸ்மிருதே சகல கல்யாண பாதனம் யத்ர ஜாயதே புருஷஸ்தமதன் நித்யம் பிரஜாமி சரணம் ஹரிம் லாபஸ்தேஷாம் ஜகஸ்தேஷாம் குதஸ்தேஷாம் பராபவः ஏஷாம் இந்தே ருதஸ்யாமோர்தகஸ்தோ ஜனார்தனः ஆபதாமபஹர்த்தாரம் தாதானம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூஜோ பூஜோ நமாம்யஹம் பிராணாநாயம்யா ஓம் பூ अद्यमया पूर्वोक्त एवं गुणविजयजन विट्टायामस्यां सुपतितौ अस्य देवदेवस्य भगवतो नारायणस्य श्रियपदे पुरुषोत्तमस्य श्रीमदखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य श्रीभूमिनीलासमेत श्री श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सकर्माङ्गं शुद्धिपुण्याः वादनं करिष्ये आदौ निर्विघ्नेन प्रसमावाप्त्यर्थं विश्वक्षेनाराधनं करिष्ये तथा कलशाराधनं करिष्ये दारातत्तत्तमानशेषु सरत्सरस्य परिपूरितेषु अपोमिर्गुण्डं प्रतिपादयिष्ये ऋणोमि दत्ताकुं सुचरकुं सुचर्म इदमापश्वाशपतमाश्यान्त शान्ततमाशभाषुपतमाः पूताः पूततमा पुण्या पुण्यतमा मेद्य मेद्यतमा मृतामृतरसाः पूताः ब्रह्म पवित्रेण भूताः सूर्यस्य रश्मिभिः एतेषु तं वरुणये सहस्रं जग्निजाः पाशा विददाः पुरुत्राः तेभ्यो न इन्द्रस्य विदोदविष्णुर्विश्वे देवा मुञ्चन्तु मृतस्वस्य ओं भू वृणमावाहजामि प्रचेतसमावाहजामि रक्तामृतमावाहजामि यादस्पतिमावाहजामि वरुणाय नमः इदमासनम् वरुणाय नमः पाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनीयं समर्पयामि वरुणाय नमः पुण्यपुष्पैः पूजयामि वरुणाय नमः गुलोपहारं निवेदयामि ताम्बूलं समर्पयामि वरुणाय नमः सर्वोपचारान् समर्पयामि सुप्रीतः सुप्रसन्नो वरदो भवतु ओमाग्नेयोजस्मात् प्रजामहे त्वा विश्वे जुदात्वन्महितो न जम्बो वैराजन्ते सुखदन्निदत्तां प्रैषामदेशो विबुधानामनादिः यामे सस्तान्दनिदान् ददातु ओं भो विश्वक्षेणमावाहजामि शान्तमावाहजामि हरमावाहजामि अमितमावाहजामि नित्यानपायनमावाहजामि तद्दक्षिणे सूत्रवतीमावाहजामि वामे जयामावाहजामि सूत्रवते जयादित श्री विश्वक्षेणाय नमः इदमासनम् विश्वक्षेणाय नमः पाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनीयं समर्पयामि विश्वक्षेणाय नमः पुण्यपुष्पैः पूजयामि विश्वक्षेणाय नमः शान्ताय नमः हराय नमः अमिताय नमः नित्यानपायिने नमः सूत्रवत्यै नमः विश्वक्षेणाय नमः पुण्यपुष्पैः पूजयामि गुलोपहारं निवेदयामि ताम्बूलं समर्पयामि विश्वक्षेणाय नमः सर्वोपचारान् समर्पयामि सुप्रीतः सुप्रसन्नो वरदो भवतु
भवद्भिर्निग्धः सुपन्याहं करोमि कृष्मा स्वस्तितु प्रोक्षितमस्तु अस्तु प्रजापति प्रगदां प्रजापतिः शां यन्तकोराणि शां यन्तपापानि शां यन्त्वा एतयः शुभानि वर्धन्तां शुभानि शां यन्तकोराणि शां यन्तपापानि शां यन्त्वा एतयः शुभानि वर्धन्तां शुभानि शां यन्तकोराणि शां यन्तपापानि शां यन्त्वा एतयः शुभानि वर्धन्तां शुभानि ओं मतो देवावन्तनो यदो विट्टुर्विचक्रमे पृथिव्या सप्तधामभिः इदं विट्टुर्विचक्रमे त्रेधानतदेवदं समूढमस्य वागुं सुरे त्रीणि पदाविचक्रमे विट्टुर्गोपादाभ्यः ततो धर्माणि धारयन् विष्णोकर्माणि पुष्कतयदो व्रतानि पुष्पसे इन्द्रस्सुयुज्जस्सगा तद्विष्णोः परमं पदकं तदा विष्किन्त सूर्यः दिवे वचक्षुरादतं तद्विप्राशो विपण्यवो जाग्रुवागुं सस्यमिन्दते विष्णोर्यत्परमं पदं भद्रं कर्णे विष्णुयाम देवाः भद्रं पश्ये माक्षभिर्यदित्राः स्थिरैरङ्गैः सुष्ठुवागुं स्वस्तनोभिर्विषेमहितं यदायुः शतमिन्न शरदोऽन्ते देवा यत्रानश्चक्र जरसन्तनूना पुत्रासो यत्र पितरोपमन्ति मानो मध्यारीर्षुधा इद्गन्तोः अदितिर्ज्योतिरन्तरिक्षम् अदितिर्माता स पिता स पुत्रः विश्वे देवादितिः पञ्चजन अदितिर्जातमदितिर्जनित्वं यत्पुण्यन्नक्षत्रं तद्वट्कुर्वेदोपव्युषम् यदा वै सूर्योदयते अदनक्षत्रण्येति यावत् तत्र सूर्यो गच्छेत् यत्र जगन्यं पश्येत् तावत् कुर्वेत्कार्ये स्यात् पुण्याः एव कुरुते प्राणानायं स्यां स्वदिनो श्री श्रीनिवासस्वामिनः वैवाकोत्सकन्मां पुण्यां स्वस्तिं भ्रमन्तो क्रमणे स्वस्तेरुद्धिं भ्रमन्तो कर्मरुज्यतां वृद्धिः समृद्धिः पुण्याहं समृद्धिः आपोजिष्ठामजोपव स्थानवोर्जेतान्तना महेरणा यदक्षुषे यो वत्सवदमोरदस्तस्य बाधिकते अनः मुषधेरव मातरः तस्मा अरङ्गमामभोजस्तक्षजागिजन्वद आपो जनगदाचनः दिविश्रेष्मान्तरिक्षे तस्मा पृथिव्यात् सम्भव ब्रह्मवट्टसमज ब्रह्मवट्टसायत्वा पवमानस्सुवर्जनः पवित्रेण विदर्शनिः यः पोता सुपुनातुमा पुनन्तुमा देव जनाः पुनन्तु मनवोदिन्या पुनन्त विश्व आयुवः जातवेद पवित्रपदे पवित्रेण पुनाहिमा शुक्रेण देवदीद्यते अग्ने कृत्वा कृतो कुम्रण एते पवित्रमुच्चषे अग्ने विततमन्तराः ब्रह्मदेन मुनीमहे उपाभ्यान् देवसविदः पवित्रेण धवेन च यः पावमाने रज्ञेति ऋषिभिः संवृतकुंरसः तस्मै सरस्वते गृहे क्षेरकं दर्पिर्मदोदकं पावमाने स्वस्तजनेः सुतगायुकृतश्च्युतः ऋषिभिः संवृतोर्षः ब्राह्मणेषु मृतगोहित येन देवाः पवित्रेण आत्मानं पुनते सदा तेन सहस्रधारेण पावमान्यः पुनन्तुम प्राजापत्यं पवित्रः ततोऽध्यापकं जरण्मयः तेन ब्रह्मविदो वयं भूतं ब्रह्म मुनीमहे इन्द्रस्य नीतिं सहमा पुनातु सोमस्वस्यावरणः समेत्य यमो राजा प्रभिणापि पुनातु मां जातवेदा मूर्धयन्त्या पुनातु तत्संयोरावृणीमहे गातुं यज्ञाय गातुं यज्ञपदगे दैवी स्वस्तिरस्तु नः स्वस्तिर्वारुषेभ्यः ऊर्ध्वन्द्यगातुमेषुजं सन्नोऽस्तु द्विपदे षञ्चतुष्पदे ओं शान्ति शान्ति शान्तिः प्राच्यान्ति देवार्त्वजो मार्जयन्तान् रक्तिनायान्ति समासाः पितरो मार्जयन्तान् प्रत्येज्यान्ति गृहाः पशवो मार्जयन्तान् उदयेज्या दिश्यापपोषणयो वनस्पतयो मार्जयन्ताम् ऊर्ध्वाजान्ति यज्ञः संवत्सरो यज्ञपतर्मार्जयन्ताम् अतोदरादरैर्नागेभ्यो मार्जयन्ताम् वास्तोट्पदे प्रतिदाने हस्मान् स्वावेशोहणमेवोपमानः यत्ते न्यूनं प्रतिदन्नोचितस्वा सन्नयेद्वपदे चतुष्पदे अमीवः वास्तोट्पदे विश्वारूपाण्याविशन् सकासुसे भजेदिनः वरुणाय नमः स्वक्षेनाय नमः पुनर्पाद्यर्घ्यं समर्पयामि वरुणाय नमः स्वक्षेनाय नमः यदा सुगमदास्थानं प्रवेशयामि क्षोमणार्थं क्षेमाय पुनरागमनाय च பக்தர்களே,
மலையப்ப சுவாமி திருக்கல்யாணத்தில் சேன நாயக்கரான விஸ்வக்சேனனின் ஆராதனை சுத்தி புண்ணியாக வாச்சன கைங்கரியத்தை சேவித்தோம். இப்போது மிருகஸ்பதி சுவாமிகள் துணையோடு அர்ச்சகர் சுவாமி அஷ்டதிக் பாலகரையும் ஆவாகனம் பண்ணுகின்ற அங்குரார்ப்பணம் என்கின்ற மங்களகரமான கைங்கரியத்திற்கு வந்திருக்கிறார். மகாபிரளய காலத்தில் ஓர் ஆள் இலை மேல் பள்ளிக்கொண்டு இந்த புவனங்களையும் வேதங்களையும் மகரிஷிகளையும் தேவாதி தேவர்களையும் காத்து ரட்சித்து இருப்பவர்தான் மகாவிஷ்ணுவே. இதை திருப்பான் ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் ஆல மாமரத்தில் இலைமேல் ஒரு பாலகனாய் ஆலம் ஏலம் உண்டான் என்று பாடியிருக்கிறார். ஒரு சமயம் வட மாநிலத்தில் உள்ள ஒரு காசி கஷேத்திரத்தில் ஒரு மகாவித்வத் சபையில் ஒரு பண்டிதா ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியர் பார்த்து நாராயணின் புகழுக்கும் கீர்த்திக்கும் ஒப்பு ஊமை கூற முடியுமா என்று கேட்டாராம். அதற்கு ஸ்ரீ ஆதிசங்கரர் சிறிதும் தாமதிக்காமல் எதிரே உள்ள மகா சமுத்திரத்தை காட்டி ஸ்ரீமன் நாராயணரே புகழுக்கும் கீர்த்திக்கும் கடாட்சத்திற்கும் எதையும் 1000ல் 1 பங்கு கூட உதாரணமாய் சொல்ல முடியாது. இதோ இந்த கடலை விட அளவிடாத முடியாது என்றாராம். அப்படிப்பட்ட ஜகத் ரக்ஷனே சர்வமும் என்றால் அது எப்படிப்பட்ட உண்மையான வார்த்தை அல்லவா? வேத லட்சணங்கள் ஸ்ரீமன் நாராயணனின் ஸ்வரூபம். மகாவிஷ்ணு இன்றி எந்த விதமான யக்ஞங்களும் இல்லை. 4 வேதங்களில் சாம வேதத்தால் தேவர்களையும் தேவதைகளையும் அழைக்க வேண்டும். ரிக் வேதத்தால் அவர்களை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். யஜுர் வேதத்தால் அவைகளுக்கு அவிசை கொடுத்து திருப்திப்படுத்த வேண்டுமாம். இதையெல்லாம் பண்ணும்போது அதர்வண வேத படித்த வித்வர்கள் யாகத்தை சிறப்பாக படுத்த வேண்டும். பக்தர்களே, எல்லா விதமான யக்ஞைகளிலும் யக்ஞ ரூபமாய் இருப்பவர் ஸ்ரீமன் நாராயணனே என்று வேத சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஸ்ரீ மகாவிஷ்ணு அனுமதியின்றி எந்த ஒரு யாகமும் செய்ய முடியாது. சகல சௌபாகியங்களையும் சமஸ்த ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடியது ஸ்ரீமன் நாராயணனின் மந்திரமே. பக்தர்களே, அதோ அந்த மலையப்ப சுவாமி அவரது தேவிகளுக்கும் சமர்ப்பிக்கும் அந்த இப்பொழுது அங்குரார்ப்பண கைங்கரியத்தை மங்களகரமாய் பூர்த்தி செய்தார் அர்ச்சகர் சுவாமி. அந்த மண் பாலிகையிலே நவதானியங்களை சேர்த்து துளசியாலும் புஷ்பத்தாலும் பூஜித்து அர்ச்சித்து தேவர்களை எல்லாம் ஆவாகனம் பண்ணி கொடுக்கும் கைங்கரியத்தை தான் அர்ச்சகர் சுவாமி செய்து கொண்டுள்ளார்கள். இதோ அந்த மங்களகரமான கைங்கரியத்தை நாம் அனைவருமே வீட்டில் இருந்தபடி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலம் சேவிப்போம். இதோ அர்ச்சகர் சுவாமி அங்குரார்ப்பண கைங்கரியத்தை இப்போது மங்களகரமாய் பூர்த்தி செய்தார். அடுத்ததாக மலையப்ப சுவாமி அவரது தேவிகளுக்கும் சமர்ப்பிக்கும் அந்த ரக்ஷைக்கு பூஜை செய்ய உள்ளார். ஸ்ரீ வைகானச ஆகமப்படி ஆதிசேஷனையே இந்த ரக்ஷையில் ஆவாகனம் பண்ணுவதாக ஐதீகம். அப்படிப்பட்ட அந்த ரக்ஷா பூஜையை இப்பொழுது நாம் செவிக்க உள்ளோம். அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகா கோவிந்தா கோவிந்தா என்று அந்த கோவிந்தனை சேவிப்போம். இதோ ஸ்ரீதேவி பூதேவி சமேத்த மலையப்ப சுவாமியை சேவித்து கொண்டுள்ளோம். காளிங்க நர்தனா கமனீய கிருஷ்ணா கோமல வாயனா குருவாயூரப்பனா ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை பாடு தீவினை எகல அவள் திருவடி தேடு என்று இதோ பகவானை சேவிப்போம். स्वयं प्रदक्षिणे प्रतजय पुराज ओम भूत शेषमावाहजामि नागराजमावाहजामि तत्तिरुषमावाहजामि अनन्तमावाहजामि शेषाय नमः इदमासनं शेषाय नमः पाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनीयं समर्पयामि शेषाय नमः पुण्यपुष्पैः पूजयामि शेषाय नमः गुलोपहार निवेदयामि ताम्बूलं समर्पयामि शेषाय नमः सर्वोपचारान् समर्पयामि सुप्रेत सुप्रसन्नो वरदो भवतु ओम स्वस्ति नो मेधामश्विना भग स्वस्ति देव्यति नर्वणः स्वस्ति पोषासुरो ददातु स्वस्ति ध्यावा पृथिवेषु चेतुना स्वस्तये वाजुरूपप्रमामहे सोमं स्वस्ति पवनस्य यस्पतिः बृहस्पतिं सर्वगणं स्वस्तये स्वस्तय आदित्यासो पवन्तुनः विश्वे देवानो अद्या स्वस्तये वैश्वानरो वसुरग्नि स्वस्तये देवावत्प्रवस्वस्तये स्वस्ति नो रुद्रपार्तुम् आसः स्वस्ति मित्रावरुणा स्वस्ति भद्रे रेवते स्वस्ति न इन्द्रश्चाग्निश्च स्वस्ति नो अददे कृते स्वस्ति पन्थामनुचरे सूर्या चन्द्रमसामिव पुनर्ददाज्ञादासन्तमे महे स्वस्तैरन्तराक्तमरट्टनेमिर्महद्वोदं वाजसन् देवदानां ध्रुवन्ते राजावरुणा ध्रुवन् देवो बृहस्पतिः
ध्रुवन्त इन्द्रश्चाग्निश्च राष्ट्रं ध्रुव शुभगुं शुभम्. ஏழுகொண்டலவாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, இதோ அந்த கோவிந்தனுக்கு இப்பொழுது அர்ச்சகர் சுவாமி ரக்ஷா பூஜையை பூர்த்தி செய்தார். அடுத்த கைங்கரியமாக ரக்ஷாபந்தன கைங்கரியத்தை சேவிக்க உள்ளோம். ரக்ஷாபந்தன கைங்கரியம் என்றால் காப்பு கட்டுதல். முதலில் பகவானுடைய திருக்கரத்திலும் பின்பு அவரது உபயநாச்சிமார்களான ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடைய திருக்கரத்திலும் அர்ச்சகர் சுவாமி இப்பொழுது அந்த மந்திரிச்ச ரக்ஷையை அணிவிக்கப் போகிறார். சேவிப்போம். திருப்பார் கடலில் பள்ளிக்கொண்ட அனந்தசயன பெருமாள் ஆதிசேஷனை நோக்கி, அனந்தா, நாரத முனிவர் என்னிடம் கூறியவற்றையும் கேட்டிருந்தாய். அவரிடம் நான் கூறிய வண்ணம் பூ உலகத்தில் சென்று தங்குவதற்கு விரும்புகிறேன். ஆகையால் நீயே தென்னகத்தின் எல்லையிலே மலையுறங்கொண்டு விளங்குவாயாக என்று கட்டளையிட்டாராம். அவ்வாறே ஆதிசேஷனும் திருமலையாக உருக்கொண்டு நின்று, ஐயனே, நீங்கள் கட்டளையிட்ட திருத்தலத்தில் நானே திருமலையாக உருவாகி நிற்கிறேன். நீங்கள் என் தலையின் மீது திருமகள், நிலமகள், நீலாதேவி ஆகிய உமது திரு தேவியர்கள் உமது மலரடிகளை போற்றி நிற்க யாவரும் அவர்கள் விரும்பிய வரங்களை அளித்தல் வேண்டும். பக்தர்கள் நீராடி குளிப்பதற்கும் பாவங்களை தீர்ப்பதற்கும் உரிய தூய்மையான தீர்த்தங்களையும் தோன்றும்படி செய்ய வேண்டும் என்றானாம். பகவானும் அவ்வாறே ஆதிசேஷனுக்கு வரம் தந்துவிட்டு பின்னர் தமது தேவியரையும் அங்கும் செல்லும்படி கட்டளையிட்டு சேனா முதலையை பார்த்து பிரம்மன், அரண், இந்திரன் முதலிய தேவர்களையும் ஆதிசேஷன் மலையாக அமைந்த இடத்துக்கு செல்லுமாறு பணிந்தாராம். இறைவன் பெரிய திருவடி மீது விளங்கி தேவியர் மன்றல் கமிழ் மேனியராக விலகாது பொருந்து இருக்க தேவர்களுடன் அங்கு அடைந்து அவர்களுக்கு திருவருள் செய்யும் ஸ்ரீனிவாசனாக அமர்ந்தருளினார் என்று நாரத முனிவர் பிருகு முனிவரிடம் கூறினாராம். அதை கேட்ட பிருகு முனிவர், சேஷமலையில் தலை எது, உடல் எது, வாள் எது? ஆதிசேஷனே, உலகில் இந்த மலையாகிய புதுமையினை கூறுக என்று கேட்க அதற்கு நாரதர் சொல்லுகிறார், ஆதிசேஷனே, உலகில் இந்த மலையாகிய புதுமையினை கூறுக என்று வேண்ட அதற்கு நாரதர், ஆதிசேஷனின் தலைதான் திருவெங்கட திருமலை, ஸ்ரீ சைலவே அவருடைய உடல், நரசிங்கமூர்த்தி எழுந்தருளியுள்ள அகோபில்லமே வாள் என்று கூறினாராம். அகத்தியம் முதலிய முனிவர்கள் அந்த மலையிலுள்ள தீர்த்தங்களின் தோய்ந்து பல நாட்களாக மனதை அலைய விடாமல் இந்திரியங்களை அடக்கி தவம் புரிகிறார். 1000 நாமமுடைய திருமேனியே திருவெங்கட்டவன். அனந்தாழ்வானாகிய ஆதிசேஷனே அங்கு மலையாகி நிற்கிறான். தேவர்களும் முனிவர்களும் சராசரங்களும் அங்கு பகவானை வழங்கி வழிபட்டனர் என்று சுதமுனிவர் சௌனகாதியருக்கு சொல்லுகிறாராம். பக்தர்களே, திருமலையில் ஸ்ரீனிவாசன் செய்த திருவிளையாடல்களை எல்லாம் நாம் அறியும்படி சொல்லுக என்று பிருகு முனிவர் நாரதரை கேட்ட நாரதர் கூறுகிறார், ஒரு சமயம் நாராயண முனிவர் ஸ்ரீமன் நாராயணனை காண்பதற்காக உலகம் எங்கும் திரிந்து பிரம்மனை நோக்கி தவம் செய்து வந்தாராம். அப்போது பிரம்மன் ஒரு நாள் அவர் முன்பு தோன்றினார். அப்போது அந்த முனிவர் ஹரியின் பாதத்தை காண்பதற்கு அருள் செய்க என்று வேண்ட பிரம்மன், உலக கருணாமூர்த்தியாகிய பெருமாள் திருமகளோடும் சேஷாச்சலத்தில் திருக்கோணேரி கரையில் எழுந்தருளியுள்ளார். ஆகையால் அந்த தெய்வ திருமலையின் மீது தவம் புரிக என்றாராம். அவ்வாறு நாராயண முனிவரும் தவம் செய்தார். பகவான் அவர் முன்பு தோன்றி, முனிவனே, நீ என்னை குறித்து தவம் செய்த காரணம் என்னவென்று கேட்க, ஆதி மூலமே உம்மை கண்களால் காண வேண்டிய பல நாட்களாக வருந்தி உழன்றும் காண முடியாமல் பிரம்மன் உபதேசத்தால் இங்கு வந்து தவம் இருந்தேன். பூமியில் உள்ளவர்கள் வருந்தவரும் தவம், யோகம் என்று மார்க்கங்களில் நிற்க ஷரீர வலிமையற்றவர்கள். ஆகையால் தேவரீர் இங்கு எல்லா உயிர்களுக்கும் அருள் சுரந்து காட்சியளித்து அகலாத இருக்க வேண்டும். மேலும் இந்த மலைக்கு எலியேன் பெயர் என்று அமைய வேண்டும் என்று வேண்டினாராம். இறைவனும் அவ்வாறே வரம் தந்து அருளினான். பிறகு அந்த முனிவர் பரமபதத்தை அடைந்தார். திருமகள் நாயகன் திருக்கோணேரி கரையில் இவ்வாறு எழுந்தருளி வேண்டுவோருக்கு வேண்டியவற்றை ஈந்து ஆனந்த நிலைய விமானத்தில் அமர்ந்துள்ளான் என்று நாரத முனிவர் பிருகுமுனிவருக்கு சொன்னாராம். பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த ஆதிசேஷனையை அந்த ரக்ஷையில் ஆவாகனம் பண்ணி முதலில் பகவானுடைய திருக்கரத்திலும் பின்பு அவரது உபய நாச்சிமார்களான
ஸ்ரீதேவி தாயாரினுடைய திருக்கரத்திலும் அர்ச்சகர் சுவாமி அந்த மந்திரிச்ச ரக்ஷையை சமர்ப்பித்தார். அடுத்ததாக பொறுமையின் பூஷணம் பூதேவி தாயார் அல்லவா, அந்த பூதேவி தாயாருக்கும் அந்த மந்திரிச்ச ரக்ஷையை அர்ச்சகர் சுவாமி இப்பொழுது சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். இதோ அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கனுடைய திருக்கல்யாண வைபவத்தில் நாம் செவித்து கொண்டிருப்பது ரக்ஷாபந்தன கைங்கரியம். ரக்ஷாபந்தனம் என்றால் காப்பு கட்டுதல், நம்மை ரட்சிக்கும், அதாவது ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு அவதாரம் எடுத்த அந்த பெருமாள் இதோ இந்த கலியுகத்தில் நமக்கு மலையப்ப சுவாமியாக அவதாரம் எடுத்து நம்மை தினமும் ரட்சிக்கும் அந்த பகவானுக்கு அர்ச்சகர் சுவாமி ரக்ஷாபந்தன கைங்கரியத்தை செய்து கொண்டுள்ளார். இதோ இந்த பூஜையில் எந்த ஒரு தடங்களும் வராமல் இருப்பதற்காக அர்ச்சகர் சுவாமி கூட அவரது திருக்கரத்திலே அந்த மந்திரிச்ச ரக்ஷையை அணிவித்துக் கொண்டு ரக்ஷாபந்தன கைங்கரியத்தை மங்களகரமாய் பூர்த்தி செய்ய உள்ளார். இதோ சேவிப்போம் அடுத்த கைங்கரியத்தை ஒன்றன் பின் ஒன்றாக. மலையப்ப சுவாமி திருக்கல்யாண வைபவத்தில் அடுத்த கைங்கரியமாக அக்னி பிரதிஷ்ட ஹோமம், மதுபார்க்க பூஜை, வஸ்த சமர்ப்பணம், மகா சங்கல்பம், கன்னிகாதானம், மாங்கல்ய தாரணம் என்று அடுத்தடுத்து கைங்கரியத்தை சேவிக்க உள்ளோம் ஒன்றன் பின் ஒன்றாக. இதோ சேவிப்போம். கல்யாணாத்புத காத்ராய காமிதார்த்த பிரதாயினே ஸ்ரீமத் வெங்கடநாதாய ஸ்ரீனிவாசாய தே நமஹா என்று இதோ ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி வாரனுடைய திருக்கல்யாண மகோத்சவத்தில் இப்போது நாம் சேவித்து கொண்டிருப்பது அக்னி பிரதிஷ்ட ஹோமம். சேவிப்போம் திருமலையிலிருந்து நேரடி ஒளிபரப்பில். சீதாராம கோவிந்தா, ஜெயராம கோவிந்தா, பலராம கோவிந்தா, பக்த ஜனப்பிரிய கோவிந்தா, பரமதயாளோ கோவிந்தா என்று அந்த கோவிந்தனை நாமும் சேவிப்போம். ஒரு சமயம் திருமலை நாதனான ஸ்ரீனிவாசன் தனது சேவ தலைவரை பார்த்து, நாம் வேட்டையாட கருதுகிறோம், நீ உன் சேனையோடு வருகை என்று ஆணையிட்டு தமது குதிரை மீது ஏறி சென்றாராம். சேனை தலைவனும் தன் படைகளுடன் விரைந்து சென்றான். जनगण्योपयोपोः कृतप्रदेको कृतजोनिरग्ने कृतस्समिज्ञो कृतमस्यान्नं कृतपृषस्वा सरिदो ब्रह्मन् कृतन् ब्रह्मन् सरजाचक्षुदेवान् आजुर्दाग्ने अवशोदशानो कृतप्रदेको कृतजोनिरेति तत्स वितुर्वरेण्यं वर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् अदितेन मन्यस्व अनुमतेन मन्यस्व सरस्वतेन मन्यस्व देवसवितप्रसुभ ओं ब्रह्मज्ञानं प्रथमं पुरस्तात् विदेवरस्रजो वेनावः स उद्नयापमाश्च विट्ट सदस्थजो निबदधस्वः ओं भू ब्रह्माणमावाहयामि प्रजापतिमावाहयामि हिरण्यगर्भमावाहयामि पितामहमावाहयामि ब्रह्मणे नमः इदमासनं सोमो देनकुं सोमोर्वन्तमाचिकुं सोमो विरङ्गन्मण्यं ददातु साधन्यं विदत्तकं समेजं श्रवणं यो ददातु तस्मै सोममावाहयामि यज्ञाङ्गमावाहयामि इन्दुमावाहयामि चन्द्रमावाहयामि सोमाय नमः इदमासनं ब्रह्मसोमाय नमः पाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनं समर्पयामि ब्रह्मसोमाय नमः पुण्यपुष्पैः पूजयामि ब्रह्मसोमाय नमः गुलोपहारं निवेदयामि ताम्बूलं समर्पयामि ब्रह्मसोमाय नमः सर्वोपचारान् समर्पयामि ब्रह्मन् प्रोक्षिष्यामि सोम प्रोक्षिष्यामि प्रोक्ष यज्ञं देवतामृतयत्वन्नागस्य भट्टेजमानोऽस्तु सप्तऋषीणागुं सुकृतां यत्र लोक तत्रैमग्नं यजमानं च देहि ओं प्रोक्ष सोम प्रोक्षिष्यामि प्रोक्ष यज्ञं देवतामृतयत्वन्नागस्य भट्टेजमानोऽस्तु सप्तऋषीणागुं सुकृतां यत्र लोक तत्रैमग्नं यजमानं च देहि ओं प्रोक्ष पात्रादाधावमादाजा पवित्रेस्तो वैष्णव्यस्तो यज्ञजेस्तो वाजभूतेस्तो विष्णो मनसा भूतेस्तो यज्ञस्य पावनेस्तः दिवेत्वा अंतरिक्षायत्वा पृथिव्येत्वा पोषायत्वा स्वाहा देवेभ्यः आदित्यव्यञ्जनमसि पश्चिमतो विष्णोस्तोपोसि दक्षिणतो विष्णोस्तोपोसि उत्तरतो विष्णोस्तोपोसि प्राच्यां विष्णोस्तोपोसि श्रुतासि कृतासि कृमासि तरुणासि विष्णुमावाहयामि महाविष्णुमावाहयामि सदा विष्णुमावाहयामि व्यापिनारायणमावाहयामि ब्रह्मं प्रणेष्यामि जमानवाचं यच्च सोम प्रणेष्यामि जमानवाचं यच्च प्रणयज्ञं देवतामृतयत्वं नागस्य भुट्टेजमानोऽस्तु सप्तऋषीणागुं सुकृतां यत्र लोक तत्रैमग्नं यजमानं च देहि ओं प्रणय गोपो जनत्कु समो जनत्कु सव्यशन्तान् विशः पात्राणि देव यज्ञायि
तव्यशन्तान् विशः पात्राणि देव यज्ञायै दक्षिणप्रदौ ब्राह्मेण तीर्थेन प्रजापतिमावाहयामि इन्द्रमावाहयामि अग्निमावाहयामि सोममावाहयामि अग्निमावाहयामि सोममावाहयामि अग्निशोममावाहयामि प्रजापतिमावाहयामि ब्रह्माण्डमावाहयामि वशोनावाहयामि मृजानावाहयामि रुद्रानावाहयामि अपोपस्पृश्यः श्रीविष्णुमावाहयामि बृहस्पतिमावाहयामि मित्रमावाहयामि वरुणमावाहयामि आदित्यानावाहयामि अश्विनमावाहयामि पूषणमावाहयामि कक्षमावाहयामि कक्षदेवता सोममावाहयामि औपासृज्ञमावाहयामि यज्ञ विश्वान् देवानावाहयामि सर्वदेवानावाहयामि आद्यभागे प्रजापतिगे जुष्टुर्वपामि इन्द्राजुष्टुर्वपामि यज्ञेजुष्टुर्वपामि सोमाजुष्टुर्वपामि अग्नेजुष्टुर्वपामि सोमाजुष्टुर्वपामि अग्नि सोमाभ्यागुष्टुर्वपामि प्रजापतिगे जुष्टुर्वपामि ब्रह्मणेजुष्टुर्वपामि वसुभ्योजुष्टुर्वपामि मरुभ्योजुष्टुर्वपामि रुद्रेभ्योजुष्टुर्वपामि अपोपस्पृश्यः श्रीविष्णुवेजुष्टुर्वपामि बृहस्पतिजुष्टुर्वपामि मित्राजुष्टुर्वपामि वरुणाजुष्टुर्वपामि आदित्येभ्योजुष्टुर्वपामि स्पृभ्यागुष्टुर्वपामि पूष्णेजुष्टुर्वपामि कक्षाजुष्टुर्वपामि कक्षदेवता सोमाजुष्टुर्वपामि औपासृज्ञाजुष्टुर्वपामि यज्ञविश्वेभ्यो देवेभ्यो जुष्टुर्वपामि सर्वदेवेभ्यो जुष्टुर्वपामि आद्यं तु प्रतिष्ठयामि चुरन्द्र प्रतिष्ठयामि अग्ने ज्योतिरसि समदिति स्वाहा मृदुणमसि मारुणमसि अन्तरितुं रक्ष अन्तरिताराधयः प्रत्युष्टकुं रक्ष प्रत्युष्टाराधयः चक्पति स्वा पुरात्वच्चित्रेण पवित्रेण पुष सूर्यस्य रश्मिभिः स्वाहा वाक्पति स्वा पुरात्वच्चित्रेण पवित्रेण पुष सूर्यस्य रश्मिभिः स्वाहा देवस्वा पुरात्वच्चित्रेण पवित्रेण पुष सूर्यस्य रश्मिभिः स्वाहा कलसम्पूर्णा समितो गृहीत्वा मूलाज्ञा कृतं स्पर्शयित्वा अभ्यर्चा अक्षता आद्य चुर्मिः इंद्राय नमः अग्नये नमः यमाय नमः नृसिंहे नमः वरुणाय नमः वाजवे नमः कुबेराय नमः ईशानाय नमः अग्नये नमः जातवेदसे नमः दहोदसे नमः अजराप्रवे नमः विसर्पणे नमः अग्निपुरुषाय नमः दितेन मन्यस्म नुपदेन मन्यस्म सरस्वतेन मन्यस्म देवसविदप्रसुमा ब्रह्मन् सोक्तमादास्मादस्मासमेत यस्माः आकार मुहूर्तस्य मुहूर्तोस्तु परिदीन स्पुष्पः वाजब्जाराग्नेय अन्तं प्रजापतिगे स्वाहा नैऋत्यादिशाना अन्तं इन्द्राय स्वाहा अग्नये स्वाहा सोमाय स्वाहा अग्नि सोमाभ्यां स्वाहा प्रजापतिगे स्वाहा ब्रह्मणे स्वाहा वसुभ्य स्वाहा मरुभ्य स्वाहा रुद्रेभ्य स्वाहा अभोपस्पृश्यः श्रीविष्णवे स्वाहा बृहस्पतिगे स्वाहा मित्राय स्वाहा वरुणाय स्वाहा आदित्येभ्य स्वाहा शुभ्यः स्वाहा पूष्णे स्वाहा कक्षाय स्वाहा कक्षदेवता सोमाय स्वाहा औपासृज्ञाय स्वाहा अग्निदेवेभ्यो देवेभ्यो स्वाहा सर्वदेवेभ्यो स्वाहा चरुन् सावित्रा गृहीत्वा व्याहुतिर्जुहोति ओं भू स्वाहा ओं भुव स्वाहा भोगुं सुव स्वाहा ओं भूर्भुवस्सुव स्वाहा अदितेन्वमग्गुस्तानमदेन्वमग्गुस्ताः सरस्वतेन्वमग्गुस्ताः देवतविदप्रासामीः प्राणानाञ्जामस्यां सुपतिनो श्री श्रीवादस्वामिनः वैवाहिकोत्सकर्मा उपासनाख्यो मंत्रलोपे क्रियालोपे द्रव्यलोपे कालविपर्यासे क्रमविपर्यासे न्यूनातिरिक्तर्वदोष प्रायश्चित्तार्थम् अतो देवादिवेष्टुं होष्के अदितेन मन्यस्म नमदेन मन्यस्म सरस्वतेन मन्यस्म देवसविदप्रसुभ ओं मतो देवावन्तनो यदा विट्टर्विदक्रमे पृथिव्याः सप्तधाम विस्वाहा इदं विट्टर्विदक्रमे त्रैधानितदेवतं समूढमस्य मागुं सुरे स्वाहा त्रीणि पदाविचक्रमे विट्टर्गोपादाभ्यः अतो धर्माणि धारयन् स्वाहा विष्णोकर्माणि पुष्कदयतो वृदानि पुष्पसे इंद्रस्य युद्धस्य गा स्वाहा तद्विष्णोः परमं पदकं सदा विष्यन्ति शौर्यः दिवे दक्षिणादग्गु स्वाहा तद्विप्रासो पञ्चभोजा कृपाकं तस्कमिन्दते विष्णोर्यत् परमं पदग्गु स्वाहा ओं भू स्वाहा ओं भुव स्वाहा भोगुं सुव स्वाहा ओं भूर्भुवस्सुव स्वाहा अदितेन्वमग्गुस्तानमदेन्वमग्गुस्ताः सरस्वतेन्वमग्गुस्ताः देवसविद प्रासावीः దేవుడు దేవియునదే తెరదీయరే పువ్వుల దండలు తీసి పువ్వులీయరే దేవుడు దేవియునదే తెరదీయరే
ಪಾವಡಲು ನಂದಿಯರೇ ಗನ್ನನ ಕಾಳಾಂಜಿ దగ్గర ಬಟ್ಟರೇ దండలు తీసి పువ్వులియరే నగవులు నగుకుంటా నంటున లేచి కూచుండి పొగి కురులు దిద్దేరు ఒకరొకరు నగవులు నగుకుంటా నంటున లేచి కూచుండి పొగి కురులు దిద్దేరు ఒకరొకరు గగనద్దాలు చూపరి తతితో బాగాలియరే గగనద్దాలు చూపరి తతితో బాగాలియరే మొగరుదేర కస్తూరి ఉండలియరే దేవుడు దేవియునదే తెరదీయరే కాగిలించుకుంటా ప్రియములే ఆడుకుంటా ఒగ్గిరి రతులకును ఒకరొకరు దిక్కి కాగిలించుకుంటా ప్రియములే ఆడుకుంటా ఒగ్గిరి రతులకును ఒకరొకరు ఆచార్య పర్యంతం వందే గురు పరంపరాం అత భగవతో మహాపురుషస్య శ్రీమదాదినారాయణస్య అచింత్యాత్ పరిమితశక్త్యా ప్రియమాణస్య మహాజలోకస్య మధ్యే పరిభ్రమమాణానామనేక కోటి బ్రహ్మాండానాం ఏకతమే పృథివ్యప్తేజో వాయువ్రాకాశహంకార మహతో వ్యక్తాఖ్య సప్తావృణైరావృతే అస్మిన్ మహతి బ్రహ్మాండే ఆధారశక్తి శ్రీవరాహ కూర్మానంతాష్ట దిగ్ధజో ప్రపదిట్టిదానాం అతల వితల సుతల తలాతల రసాతల మహాతల పాతాళాఖ్య సప్తలోకానాం మూర్ధ్వభాగే భూలోకే వర్లోక సువర్లోక మహర్లోక జనోలోక తపోలోక సత్యలోకాఖ్య షల్లోకానామతో భాగే మహానాళాయమానస్య ఫణిరాజశ్చేజస్య సహస్రఫణాఫణిమండలమండితే ఐరావతపుండరీకవామన కుముదాంజన పుష్పదంత సార్వభౌమ అష్టదిగ్దండి శుంఠాద్దండోద్దంపితే అమరావతే తేజోవతే సంజమ రక్షోవతే సుందమతే గంధవత్యలగావతే జశోవతే త్వట్టదేవ ప్రీవ్రాజితే ఇంద్రాగ్నేయమునిరిత వరుణవాయు కుబేర ఈశానాఖ్య అష్టలోకపాలక పరిపాలితే లోకాన్ లోకాంచలవలహితే రమణేక్షరాజర్భిర్దక్షేరశుద్ధోదకాఖ్య సప్తార్ణ పరివృతే జంబూ ప్లక్షకుచక్రౌంచ జాగజాల్మణే పుష్కరాఖ్య సప్తద్వేపద్వేపితే మాహేంద్రమలయ మద్రుక్షదింజపారియాత్రాఖ్య సప్తకులపర్వత విరాజితే భారతకం పురుష హరిరావతభద్రాస్మకేతుమాల హిరణ్యకరమణకుకురువర్షాఖ్యరవృషాణాం మధ్యే వరదవర్షే వరదకంఠే మహాసరోవరాకార పంచాశత్కోటి యోజనవిస్తీర్ణ భూమండలే లక్షయోజనవిస్తీర్ణ జంబూద్వీపే దండకారుణ్యే ప్రజాపతి క్షేత్రే కర్మభూమౌ అవంతే కురుక్షేత్రాది సమభూమధ్యరేఖాయాః పూర్వదిగ్భాగే కృష్ణాకావేర్యోర్మధ్యప్రదేశే ఆదివరాహ క్షేత్రే వెంకటాచలే సకల దేవతా సన్నిధౌ
सकल जगत्त्रष्टुः परार्धयज्वनो ब्रह्मणो द्वितीय परार्धे प्रथम वर्षे प्रथम पक्षे प्रथमे हनि द्वितीयाजामे हे जन्मनि च हे दक्षिण पर्यन्तं बाल्य यौवन कौमार वार्धकेषु रहस्य प्रकाशे च आवृत्तनावृत्त महापातकादि समस्त दुर्दक्षजार्थं ततपूर्वेषां दशापरेषां मध्वंश्याना मातृवंश्याना सर्वेषां पितॄणां च कुम्भे पाकलोकितदामादिपसङ्गातः कालसूत्रादि विविधेभ्यो महाघोरेभ्यो नरकेभ्यः वृत्तैस्तुले सूर्यमण्डलपर्यन्तम् आमोद ब्रह्मोद संहोद वैकुण्ठाख्यलोकेषु सालोक्य सारूप्य सामीप्य सायुज्यमिति चतुर्विधमोक्षफलसिद्ध्यर्थं श्रीलक्ष्मीनारायण प्रेत्यर्थं भृगुमरे चत्रकस्य पादभिः कोटिचातुर्लक्षप्रणानेन दिव्यवैदिकविधानेन नानाविधशास्त्रोक्तमार्गेण वेदोक्तप्रकारेण विघ्नसोक्तप्रकारेण हेमाद्रकन्यादानफलावाप्त्यर्थं कन्यादानं करिष्ये। अस्य श्रीमदादिनारायणस्य अनेककोटिब्रह्माण्डनायकस्य अनन्तकल्याणगुणगणकगाम्भीर्यस्य दिव्यमङ्गलविग्रहस्य शङ्खचक्रगदापद्माङ्कित कोटिसूर्यप्रकाशस्य श्रीमतो वैकुण्ठनायकस्य श्रीमद्वैगानतभगवत्शास्त्रोक्तमार्गेण आङ्गेन स भारस्पत्य भारद्वाज त्रजारुषेय प्रवरान्वित भारद्वाज गोत्रोद्भवस्य पञ्चविधव्योः प्रवर्तमानस्य परतद्विभव्योऽन्तर्यामि अर्चावतारस्वरूपस्य श्रीमहाविष्णोः परब्रह्मणोन्नत्रे आङ्गेन स भारस्पत्य भारद्वाज त्रयारुषेय प्रवरान्वित भारद्वाज गोत्रोद्भवस्य जगत्कारणभूतस्य मूलप्रकृतिस्वकीयमानस्य त्रिगुणात्मकस्य गुणत्रयोक्षादिवसाद उत्पस्थितलयकारणभूतस्य श्रीमहाविष्णोः परवासुदेवशर्मणः पौत्राय आङ्गेन च भारस्पत्य भारद्वाज त्रयारुषेय प्रवरान्वित भारद्वाज गोत्रोद्भवस्य समस्तदेवतानिकुटमकुटमणिगण विजृम्भित पादारविन्दस्य श्रीमहाविष्णोः आदिनारायणशर्मणः पुत्राय आङ्गेन च भारस्पत्य भारद्वाज त्रयारुषेय प्रवरान्वित भारद्वाज गोत्रोद्भवाय भक्तलोक परिपालनाय किरीटहारकेयूर दिव्याभरणभूषिताय दिव्यकौस्तुभालङ्कृताय दिव्यपीताम्बरधराय दिव्यमाल्योशोभिताय प्रपन्न पारिजाताय निजावताराय स्वर्णगरुडवाहनारूढाय अचिन्त्यात्मक नित्ययौवन स्वभावलावण्य तेजो रत्नाकराय अखिलशाखाध्यायिनौ अखिललोकपवित्रगोत्राय श्रवणनक्षत्रे मकररासो जाताय श्री श्रीनिवासस्वामी परब्रह्मणे वराय ऋग्यजुश्यामादर्वण सकल वेदाध्यायिने भार्गवत्यो नौप्नुमाना रूपवेदुल पञ्चारुषेय प्रवरान्वित भार्गवस गोत्रोद्भवे सर्वालङ्कारवदे सुराङ्गना संसेवित पादारविन्द श्री महाविष्णोः वक्षस्थल निवासिने आनंद गुणात्मिका मूल प्रकृति रूपा उत्तरफल्गुनी नक्षत्रे कन्या रासो जाता भृगो संकल्पतनया इमां श्रीदेवी नाम्ने कन्यां वृणीमहे वृणीत्वं धास्यामि। ऋग्यजुश्यामादर्वण सकल वेदाध्यायिने काश्यपावत्सारणे ध्रुवत्रयारुषेय प्रवरान्वित काश्यपस गोत्रोद्भवे सर्वालङ्कारवदे सुराङ्गना संसेवित पादारविन्द श्री महाविष्णोः अत्यंत मनोहरे अत्यंत सौंदर्यवते रेवती नक्षत्रे मीनरासो जाता कश्यप प्रजापते संकल्पतनया इमां भूदेवी नाम्ने कन्यां वृणीमहे वृणीत्वं धास्यामि। कन्या कनक संपन्ना कनकाभरणैर्युतां दास्यामुष्टवेदुभ्यं ब्रह्मलोकचिकीर्षयेत् कन्या स्वलङ्कृतां साध्वीं सुशैलायु सुमेधसे प्रयतोऽहं प्रयच्छामि कर्मकामार्थसिद्धये विश्वम्भरा सर्वभूत साक्षिण्यः सर्वदेवताः इमां कन्यां प्रदास्यामि। प्रीणातु कमलापतिः कन्यादानमुहूर्तस्य मुहूर्तोऽस्तु सुप्रतिष्ठितमस्तु शुभगुं शुभम्। ஓம் நமோ வெங்கடேஷாய கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, இதோ மலையப்ப சுவாமி திருக்கல்யாண மகோத்சவத்திலே மகா சங்கல்பம் மற்றும் கன்னிகாதானம் செய்து கொடுக்கும் நிகழ்வை சேவித்தோம். அடுத்த கைங்கரியமாக மாங்கல்யதாரண கைங்கரியத்தை செவிக்க உள்ளோம். அதற்கு முன்பாக அந்த திருமாங்கல்யங்களை மங்கள் நீரில் சுத்தி பண்ணி அர்க்கியம் பாத்தியம் போன்ற ஷோடச உபச்சாரங்களை செய்த பின்பு
உபய நாச்சிமார்களான ஸ்ரீதேவி தாயாருக்கும் பூதேவி தாயாருக்கும் அர்ச்சகர் சுவாமி இப்பொழுது சமர்ப்பிக்கப் போகிறார். அந்த அற்புதமான கைங்கரியத்தை நாம் அனைவருமே சேவிப்போம். பத்மினி கல்யாணத்தின் நகர அலங்கார வர்ணனை. சுத்தமுனிவர் மேலும் தொடர்ந்தாராம். தரணியாகிய அரசி தன் அருகே இருந்து மங்கையர்களை தம்முடன் வந்த நங்கையின் வரவினை பற்றி கேட்க, அவர்கள் நாங்கள் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து திரும்பும்போது இடையே ஒரு மங்கையை சந்தித்தோம். உங்களோடு சில முக்கியமான விஷயங்களை பேசுவதற்கு என்று வந்துள்ள அந்த அம்மையை விசாரித்தால் எல்லா விவரங்களையும் அறிவிப்பாள் என்றாராம். தரணியும் அவ்வாறே வக்குல மாளிகையை வரவழைத்து விசாரிக்க, அவள் அரசியே, என் பெயர் வக்குல மாளிகை. திருவெங்கடத்து இறைவன் அழகு வாய்ந்த அரசிலங்குமரன் வடிவம் கொண்டு கானகத்தில் துஷ்ட மிருகங்களை வேட்டையாடுவதற்கு வெள்ளை குதிரை மீது ஏறி வந்த போது பல ஆறுகளை கடந்து ஒரு மலர்வனத்தை அடைய, அந்த வனத்தில் வனப்பு மிக்க நினது செல்வ திருமகளை கண்டு பெரிதும் ஆளாகினார். பிறகு திருமலையை அடைந்து என்னை அழைத்து உமது அரசன் பால் சென்று உமது மகளை திருமணம் பேசி முடிவு செய்து வரும்படி என்னை பணித்தபடியால் நான் இங்கு வந்தேன். ஆகையால் நீங்கள் உங்கள் அரசியிடம் சென்று என் வரவை தெரிவித்து உங்கள் கருத்தை கூறுக என்றாராம். அவ்வாறே தரணி அரசியும் வக்குல மாளிகை வந்துள்ள செய்தியை ஆகாஷராஜனுக்கு அறிவிக்க, அவன் தனது அமைச்சர்களை அழைத்து தன் புதல்வியான பத்மினியையும் தன் அருகில் அமர்த்தி கொண்டு வக்குல மாளிகையை வரவழைத்து அவள் வந்த செய்திகளையும் தெரிந்து கொண்டு வேத வித்கர்களான புரோகிதர்களை நோக்கி, என் மகள் பத்மாவதியின் திருமணத்திற்கு நல்லதொரு நாளையும் முகூர்த்தையும் ஆராய்ந்து சொல்லுங்கள் என்றானாம். உடனே அந்த புரோகிதர் தேவ குருவாகிய ப்ரஹஸ்பதியை அழைத்து இருவரும் சேர்ந்து பத்மாவதியின் திரு நட்சத்திரமாகிய மிருக சீரக்ஷத்துக்கும் திருமாலின் திருநட்சத்திரமான திருவோணத்துக்கும் மிக நெருங்கிய இனிய பொருத்தம் உண்டு என்று சொல்லி வைகாசி மாதத்தில் உத்திர பங்குனி நட்சத்திரத்தில் திருமணம் செய்விப்பது நல்லது என்றாராம். பிறகு அரசன் மகிழ்ந்து தேவகுருவை மரியாதையுடன் வணங்கி அனுப்பிவிட்டு வக்குல மாளிகையை நோக்கி, அம்மா, நீ வந்த காரணம் முடிந்தது. நீ சேஷாச்சலம் சென்று திருமணத்திற்கு உரிய பொருள்களை கொண்டு வருமாறு ஸ்ரீனிவாசனுக்கு அறிவிப்பாயாக என்றானாம். அவள் சென்றதும் அரசன் சுகபிரம்ம ரிஷியை நோக்கி சேஷாதிரி ஸ்ரீனிவாசனுக்கு ஒரு திருமண ஓலை எழுதி அனுப்பும்படி கூறினாராம். சுகமுனிவர் மன ஓலையை பின்வருமாறு எழுதினார். ஸ்ரீ வெங்கடாச்சல வாசியான ஸ்ரீனிவாசனுக்கு ஆகாஷராஜன் செய்யும் ஆசீர்வாதங்கள். உங்கள் பந்து மித்திரர்களுடைய க்ஷேமங்களை கோரி எழுதுவது. உங்களுடைய அனுகிரகத்தால் க்ஷேமமாக இருக்கிறோம். உம்முடைய சுகம் க்ஷேமங்களை எழுத கோருகிறோம். இந்த சுப செய்தி சைத்திர சுத்த திரையோதசி தினத்தன்று எழுதியது. என் புத்திரி பத்மாவதியை உமக்கு கொடுத்து கன்னியாதானம் செய்ய வேண்டும் என்பது என் விருப்பம். இதற்கு நீர் சம்மதித்து வைகாசி மாதம் சுக்லபக்ஷ தசமி சுப தினத்தில் இந்த சுப செய்தியை பெற்று சுகமுனிவர் சொற்படி செய்ய வேண்டுகிறோம். இப்படிக்கு ஆகாஷராஜன் இவ்வாறு ஓலை எழுதி சுகமுனிவரிடம் கொடுத்து சிறிது தூரம் அவருடன் சென்று ஸ்ரீனிவாசனை எப்படியாகிலும் ஒப்புக்கொள்ள செய்து இந்த காரியத்தை நிறைவேற்ற செய்வது உங்களை சேர்ந்தது என்று சுகமுனிவரை சேஷாச்சலத்திற்கு அனுப்பி வைத்தாராம். பிறகு ஆகாஷராஜன் தன் புதல்வனை நோக்கி, பத்மாவதிக்கும் ஸ்ரீனிவாசனுக்கும் திருமணம் என்ற நற்செய்தியை இந்திரன் முதலிய தேவர்களுக்கு தெரிவித்துட்டு வா என்று அனுப்பினானாம். இந்திரனிடம் ஸ்ரீனிவாசன் திருமண செய்தி கிடைத்ததும் அவன் விஸ்வகர்மாவை நோக்கி நாராயணபுரத்தை மிகவும் சிறப்பாக அலங்காரம் செய்யும்படி கட்டளையிட்டானாம். அவன் பொன்னாலும் மணிகளாலும் மண்டபம், மணபந்தல், மேடை முதலியவற்றை அமைத்து முத்து பொன்னாடைகளை பொதிந்து திருமண மாளிகைகளை எல்லாம் புதுப்பித்து கொடிகளை வரிசையாக அலங்கரித்து தெருக்களில் நீர் தெளிப்பது நவமணிகளால் கோலங்களிடம் செய்து கம்பங்கள் தோறும் கனிக்குவலை நிறைத்து மலர் மாலைகளையும் தோரணங்களையும் தொங்கவிட்டு கரும்பு, கழுகு, வாழை முதலியவற்றை நாட்டி திண்ணங்கள் தோறும் நிறைக்குடங்கள் அமைத்து தேவரும் மனிதர்களும் அதிசயமாக கருதும்படி நகரத்தின் ஒவ்வொரு பகுதியும் நன்றாக அழகாக அலங்கரித்தானாம். இந்திரன் வெள்ளை யானை மீது ஏறி வந்து அரம்பையர்கள் சூழ அந்த அலங்கார நகரை கண்டு அந்த நகரம் முழுவதும் கற்பக மலர்களை செய்தானாம். குபேரன் தனது தானியங்களை குவியல் குவியலாக நிரப்பினான். வருண நவமணி குவியல்களை மணமக்கள் தோறும் நிரப்பினான். யமன் எவருக்கும் நோயணுகாமல் செய்தான். நிருதி, ஈசானன், வாயு, அக்னி முதலியவர்கள் தத்தமக்கு உரியவற்றை
கொண்டு வந்து சேர்த்தார்களாம். இவ்வாறு நகரம் மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பெற்று காட்சியளித்தது. வகுல மாளிகையும் சுகபிரம்ம ரிஷியும் திருவெங்கடத்தை அடைந்தார்கள். சுகபிரம்ம ரிஷி ஸ்ரீனிவாசனிடத்தில் ஆகாஷராஜனின் திருமண ஓலையை கொடுத்தாராம். மன ஓலையை பார்த்து மகிழ்ந்த ஸ்ரீனிவாசன் அவரை தனது ஸ்ரீவாசத்துக்கு அனுப்பி வைத்துவிட்டு வகுல மாளிகையை நோக்கி, நீ போன காரியம் என்னவாயிற்று என்று கேட்டாராம். குமாரா, அதிக பிரயாசையுடன் நான் போன காரியம் பலித்தது என்று அவள் சொன்னாள். பகவான் வகுல மாளிகையை நோக்கி, அம்மா, இனிமேல் விவாகத்துக்கு வேண்டிய வேலைகளை செய்ய உனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும். நான் பிரம்மாதி தேவர்களை அழைத்து இந்த விவாக காரியங்களை முடிக்க எண்ணியிருக்கிறேன் என்று சொல்லி சேஷ கருடர்களை அனுப்பி பிரம்மாதி தேவர்களை அழைப்பித்து நான் ஆகாஷராஜன் மகளை திருமணம் செய்து கொள்ள நிச்சயித்திருக்கிறேன். நம் பந்து மித்திர பரிவாரங்களுடன் ஆகாஷராஜன் பட்டணத்திற்கு போக வேண்டும். இங்கு செய்ய வேண்டிய காரியங்களை நிறைவேற்றி கொண்டு இந்த சைத்திர சுத்த திரியோதசிக்கு முன்பு நாம் அவ்விடம் சேர வேண்டும் என்று சொல்லி பிரம்மதேவனை பார்த்து, இந்த விவாகத்திற்கு என்னிடம் தனமில்லை, நீ இந்த காரியத்தை பூர்த்தி செய்ய திரவியம் கடனாக கொண்டு வர வேண்டும் என்றாராம். அப்போது தேவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். பிரம்மதேவன் குபேரனை பார்த்து, இந்த விவாகத்துக்கு வேண்டிய செல்வத்தை ஸ்ரீனிவாசனுக்கு கடனாக கொடுக்க வேண்டும் என்று கேட்க, குபேரன் பிரம்மனை நோக்கி, வெறும் வாய் சொல்லில் செல்வதை கொடு, வெறும் வாய் சொல்லில் செல்வதை கொடு என்று சொல்லுவது யாருக்கும் எளிது, ஆனால் கொடுப்பவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும். கடனுக்கு பதில் ஏதாவது அல்லது 2 வரங்கள், பூமி முதலியவற்றை ஈடாக வைக்க வேண்டும். இல்லாவிட்டால் கடன் கொடுக்க முடியாது என்று சொன்னாராம். அப்போது பிரம்மதேவர் ஸ்ரீனிவாசனிடம் தனக்கனக வஸ்து வாகனங்கள் நிதிகள் எதுவும் கிடையாது, கடன் பத்திரம்தான். மேலும் 1,14,00,000 வராக கடன் கொடுக்க வேண்டும். மொத்தத்திற்கு வருஷம் வட்டிமிட்டும் 1,00,000 வராகன்கள் செலுத்தி கொண்டு கலியுக அந்தியத்தில் அசலை உனக்கு கொடுத்து விடுவதாக சொல்லி கடன் பத்திரம் எழுதி அதில் பிரம்மதேவன் ஒரு சாட்சியாகவும் புஷ்கரணியின் கரையில் உள்ள 2 அஸ்வத்த மரங்கள் 2வது சாட்சியாகவும் நியமித்து 1,14,00,000 வராகனை கடனாய் பெற்று விவாகத்துக்கு வேண்டிய யாவற்றையும் தயார் செய்தாராம். அப்படிப்பட்ட அந்த கல்யாண வைபவத்தை இப்பொழுது நாம் சேவிப்போம். प्रजापतिः सोमगुं राजानमुसृजत मन्त्रजो वेद अन्वसृज्यन्त तान् हस्ते कुरुत अतः सीता सावित्री माङ्गल्यन्तन्तु नानेन लोकरक्षणहेतवे कण्ठे बध्नानि सुभगे मञ्जीव शरदां सदा श्रीदेव्यै नमः माङ्गल्यधारणं करोमि. प्रजापतिः सोमगुं राजानमुसृजत मन्त्रजो वेद अन्वसृज्यन्त तान् हस्ते कुरुत अतः सीता सावित्री माङ्गल्यन्तन्तु नानेन लोकरक्षणहेतवे कण्ठे बध्नानि सुभगे वन्देव शरदां सदा भूदेव्यै नमः माङ्गल्यधारणं करोमि. माङ्गल्यधारणमुहूर्तस्सु मुहूर्तोऽस्तु सुप्रदिष्टितमस्तु शुभगुं शुभम्.
प्राणानायाम्यामस्यां सुपतिदोषी श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सकर्माङ्गोपासनाख्यो प्रधान होमं करिष्येत् तेन मन्यस्वानुमतेन मन्यस्वा सरस्वतेन मन्यस्वा देवदविदप्रसुवा चित्तं जस्मा चित्तस्य स्वाहा आकोदं जस्मा आकोदस्य स्वाहा विज्ञातं जस्मा विज्ञानं जस्वाहा मनस्य स्वाहा सक्परेस्य स्वाहा पूर्णमाद जस्वारदन्तरं जस्वाहा ओं भूस्वाहा ओं भुवस्वाहा भोगं सुवस्वाहा ओं भूर्भुवस्वाहा अदितेन्वमग्गुस्तान्मदेन्वमग्गुस्ताः सरस्वतेन्वमग्गुस्ताः देवदविदप्रासावेः प्राणानायाम्याम् अस्यां सुपतिदौ श्री श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सकर्माङ्गोपासनाख्यो लाजहोमं करिष्येत् तेन मन्यस्वानुमतेन मन्यस्वा सरस्वतेन मन्यस्वा देवदविदप्रसुवायुमान् लाजानमित्यभिगार्या इमां लाजानावपामि समुद्रकरणान् मम तुभ्यं च संवदनात् तदग्निरुणपञ्चताम् यन्नाद्रुवप्रोदेज्ञौ लाजानावपन्ते दीर्घाजुरस्तु मे पदरे दन्तान् ज्ञातयो मम स्वाहा इमां लाजानावपामि समुद्रकरणान् मम तुभ्यं च संवदनात् तदग्निरुणपञ्चताम् यन्नाद्रुवप्रोदेज्ञौ लाजानावपन्ते दीर्घाजुरस्तु मे पदरे दन्तान् ज्ञातयो मम स्वाहा मां लाजानावपामि समुद्रकरणान् मम तुभ्यं च संवदनात् तदग्निरुणपञ्चताम् यन्नाद्रुवप्रोदेज्ञौ लाजानावपन्ते दीर्घाजुरस्तु मे पदरे दन्तान् ज्ञातयो मम स्वाहा ओं भूस्वाहा ओं भुवस्वाहा ओं सुवस्वाहा ओं भूर्भुवस्वाहा अतुदेन्वमग्गुस्तान्मदेन्वमग्गुस्ताः सरस्वतेन्वमग्गुस्ताः देवदविदप्रासावेः प्राणानायाम्यामस्यां सुपतिदौ श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सकर्माङ्गं सर्वदोष प्रायश्चित्तार्थम् अतो देवादिवेष्टुं होष्के अतितेन मन्यस्वा सर्वतेन मन्यस्वा सरस्वतेन मन्यस्वा देवदविदप्रसुवा ओं अतो देवावन्दनाय दावट्टर्विदक्रमे पृथिव्या सप्तधाम विस्वाहा इदं विट्टर्विदक्रमे त्रेधानतदेवतं समो नमस्य भागं सुरे स्वाहा त्रीणि पदां चक्रमे विष्टुर्गोपादाब्जः ततो धर्माणि धारयन् स्वाहा विष्णोकर्माणि पुष्कतयदो व्रतानि पुष्पते इन्द्रस्वयुज्जसगा स्वाहा तद्विष्णोः परमं पदकं तदा विष्णुन्तशौर्यः दिवे वदक्षुराददग्गु स्वाहा तद्विप्राजो पञ्चभोजा कृपाकं तस्मिन्तते विष्णोर्यत् परमं पदग्गु स्वाहा ओं भू स्वाहा ओं भुव स्वाहा भोगं स्व स्वाहा ओं भूर्भुवस्व स्वाहा अदितेन्वमग्गुस्ताः अनपदेन्वमग्गुस्ताः सरस्वतेन्वमग्गुस्ताः देवदविदप्रासावेः अस्यां सुपतिदौ श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सकर्माङ्गोपासनाख्यो उपरिट्टादन्तो होमं करिष्येत् तेन मन्यस्वानुमतेन मन्यस्वा सरस्वतेन मन्यस्वा देवदविदप्रसुवा यदस्य कर्मणोत्परेरजं विद्वान्योन्महाकरम् अग्निशुट्रकुट्विद्वान् सर्वज्ञजगतं करोतु स्वाहा अग्नये शुष्टहृतामुदीनां कामानाकुञ्चमदैत्रे स्वाहा अग्नये स्वाहा अग्निनादाय स्वाहा प्रजापतये स्वाहा इन्द्राय स्वाहा विश्वेभ्यो देवेभ्यो स्वाहा सर्वाभ्यो देवताभ्यो स्वाहा सर्वत्रैवादिष्टकं सर्वत्रैवानादिष्टं दैवतममुष्मै स्वाहा अग्नये शुष्टकृते स्वाहा वास्तुपदे नमो वास्तुपदके स्वाहा यन्म आत्मा बोधग्निस्तत्पुनराग जातवेदावचर्षिणि स्वाहा पुनरग्निश्चक्षुरनात् पुनरेन्द्रो बृहस्पतिः पुनर्मे शुमायिमान् चक्षरादित्यमक्षो स्वाहा इष्टेभ्य स्वाहा वषणिष्टेभ्य स्वाहा वैशुरुत्यै स्वाहा निष्कृत्यै स्वाहा दौराद्यै स्वाहा दैवीभ्य स्वाहा तनूभ्य स्वाहा समृद्ध्यै स्वाहा सर्वसमृद्ध्यै स्वाहा एदोष्येदिसे महि स्वाहा समिदसे तेजोसे तेजो मेदे स्वाहा यमस्य दे मृत्योर्मोबायि स्वाहा सोमस्य दे चित्तं मे वायि स्वाहा वाजोर्दे मे प्राणान् मे वायि स्वाहा ब्रह्मणो दे मे बुद्धिं मे वायि स्वाहा सप्तते अग्ने समिद सप्तजिह्वा सप्तऋषय सप्तधाम प्रियाणि सप्तहोत्रा सत्पदात्वा जन्तदप्तयोनिर्रात्मन स्वाहा कृतेन स्वाहा अग्निर्भुक्तग् स्वाहा वेदर्भुक्तग् स्वाहा जोर्भुक्तग् स्वाहा अग्निर्जेर्णं वेदिर्जेर्णं जोर्जेर्णं मृदवे जेर्णं वोषणोत्तरसेवजेर्णग् स्वाहा
कृतदान विद्मानट्टुभृतेन पूर्णबाहुतिञ्जहोमि मनसा प्रजापतये स्वाहा आद्यशेषम् इन्द्राय जहोमि स्वाहा अग्निश्रुप्यतो वेदश्रुप्यतो जोश्रुप्यतो पृथ्वीश्रुप्यतो ब्रह्माद्या श्रुप्यन्ताम् अतिदेन्वमग्गुस्तानमदेन्वमग्गुस्ताः सरस्वतेन्वमग्गुस्ताः देवतविदप्रासावेः आवाहिक देवताभ्यो नमः यदा सुमदासां प्रवेशां क्षोभनार्थं क्षेमाय पुनरागमनाय च पवित्रमे भोजा स्वाहा सर्वमे भोजा स्वाहा अक्षत्रवक्षचेदोहमे क्षुर्मामे श्रेष्ठां प्राच्यां दक्षिणायां उदराजां उदेचां ऊर्ध्वाजां मदराजां मार्जयन्तां पश्चिमतः परिधिमपनजा पश्चिमतः परिधिमपनजा दक्षिणतः परिधिमपनजा उत्तरतः परिधिमपनजा दक्षिणतो विष्णोस्य नमसे पश्चिमतो विष्णोस्य नमसे प्राच्यां विष्णोस्य नमसे सर्वान् परिसमोह्य ग्रन्थिं विसृज्याभ्यः प्रोक्ष आप्यायन्तामिति जुहोति आप्यायन्तामापपोषदजो मरुतां वृषस्वततो न वृष्टिमेरय स्वाहा शुद्ध्यन्तां देवसदनकुं शुद्ध्यन्तां देवसदनम् शुद्ध्यन्तां देवसदनकुं शुद्ध्यन्तां देवसदनम् भूतिस्मातेर्लभते सर्वयज्ञकृतं भवेत् अग्निर्वारुदयोर्भूतिः आदित्यः सोमो नमः प्रजाजुषं समदग्ने सत्यवस्य प्रजाजुषं यद्देवानां प्रजाजुषं अन्ये अस्तु प्रजाजुषं दीर्घायुष्काय बलाय गताय सदन्तवर्चषे प्रजाजुषं आपोदिष्टामजोपस्थानवोर्जे ददातन महेरना चक्षुषे योवस्यवतमोरदस्तस्य बाधयते अनः स्वदेरिव मातरः यदन्वद आपो जनगदाचनः तानि शेषाणि देशेन श्रीकृष्ण स्मरणं पदं कायेन वाचा मृसेन्द्रियवा बुद्धात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद् सकलं परस्मै श्रीमन्नारायणाय समर्पयामि ब्रह्मणे नमः सोमाय नमः पुनर्पाद्यर्घं समर्पयामि ब्रह्मणे नमः सोमाय नमः यदा सुखमदास्थानं प्रवेशयामि क्षोभनार्थं क्षेमाय पुनरागमनाय च अग्निपुरुषाय नमः कुलोपहारं निवेदयामि आज्योपहारं समर्पयामि तत्स ब्रह्मार्पितमस्तु सर्वं श्री भूमिनीला समेत श्री श्रीनिवासार्पितमस्तु।
ஏழுకొண்டலவாடா வெங்கடரமண கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, திருக்கல்யாண மகோத்சவத்தில் ராஜ ஹோமத்தை ஆரம்பித்த அர்ச்சகர் சுவாமி பூர்ணாகுத்தியுடன் முடித்தார். இதைத் தொடர்ந்து நாம் இப்போது செவிக்க இருப்பது வாரணமாயிரம் கைங்கரியம். பெருமாள் மீது தீராத காதலும் ஆழமான பக்தியும் கொண்டவள்தான் ஆண்டாள். ஸ்ரீரங்கத்தில் சயனித்திருக்கும் அரங்கநாத பெருமாளுக்காகவே தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த அவருடைய ஐக்கியமானவர் ஆண்டாள். இவர் ஆழ்வார்கள் முதன்மையானவர்களாக போற்றப்படுகிறார். அழகிய தமிழில் இவர் பாடிய பாடல்களும் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். அப்படி அந்த ஆண்டாள் எழுதிய நாச்சியார் திருமொழி பாசுரங்களிலே 14 பாசுரத்தை பகவான் தான் திருமணம் செய்து கொள்வதாக வாரணமாயிரம் பாசுரங்களை பாடிக்கொண்டே தேங்காய் உருட்டுதல் சம்பிரதாயத்தை செய்வது வழக்கம். நாளை வதுவை மனமென்று நாளிட்டு பாலை கழுகு பரிசுடை பந்தர்கீழ் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பான் ஒரு காலை புகுந்து கனா கண்டேன் தோழி நான் என்று அந்த பாசுரத்தை நாமும் அனுசந்திப்போம். பக்தர்களே, அடுத்த கைங்கரியம் மாலை மாற்றுதல். அதாவது கைகளிலே புஷ்பங்களை வைத்துக்கொண்டு பகவானை பிரார்த்தனை செய்தால் அவர் நமது கோரிக்கைகளை தீர்த்து வைப்பார் அல்லவா? அப்படி அந்த நறுமணமிக்க புஷ்ப மாலையை இதோ பகவானுக்கு சமர்ப்பித்த பின்பு அவரது பிராண நாயகியான ஸ்ரீதேவி தாயாருக்கு சமர்ப்பித்தார் அர்ச்சகர் சுவாமி. அந்த ஸ்ரீதேவி தாயாருக்கு சமர்ப்பித்த மாலையானது அந்த பகவானின் கழுத்திலே இருந்த மாலை ஆகையால் அவருக்கே உரியது என்று நினைத்து அந்த பெரும் மாலையை பகவானுக்கே திரும்ப கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. ஸ்ரீ வெங்கடேஷா ஸ்ரீ ஸ்ரீனிவாசா கோவிந்தா கோவிந்தா. அதே போல் அந்த பெருமாள் தோளில் அலங்கரித்த மாலை பூமி பிராட்டியார் அந்த ஆண்டாள் சுடி கொடுத்த நாச்சியாருக்கே சேருகிறது. அவளது கழுத்திலே அந்த மாலையை ஆசையாக போட்டுக்கொண்டு திரும்பவும் வெங்கடவனுக்கே சமர்ப்பிக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. ஏனென்றால் அவர் அலங்கார பிரியர். புஷ்ப மாலை இல்லாமல் அவருக்கு அலங்காரம் நன்றாக இருக்காது அல்லவா? அப்படி அந்த புஷ்ப மாலையை அந்த பரந்தாமனுக்கே சமர்ப்பிக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. சப்தகிரி வாசனே வெங்கடவனே கோவிந்தா கோவிந்தா. இப்படி 3 முறை அந்த மாலையை மாற்றியாகிவிட்டது. இதைத் தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி பிராட்டிமார்களை எம்பெருமான் பக்கத்தில் ஒரு சேர சேவிப்போம். பக்தர்களே, இதோ பக்தர்கள் அனைவரும் கூட ஆன்லைன் மூலமாக டிக்கெட்டுகளை பதிவு செய்து கொண்டு பகவானுடைய திருக்கல்யாண வைபவத்தை நேரிலே சேவித்து பகவானுடைய கோவிந்த நாம ஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே பகவானுடைய திருவருளை பெற்று கொண்டுள்ளார்கள். இதோ அடுத்ததாக அர்ச்சகர் சுவாமிக்கு பரிவட்ட மரியாதை. அது ஆனதும் அக்ஷதாரோப்பணம் என்கிற தலம்பராளு கைங்கரியத்தை நாம் சேவிப்போம். அக்ஷதாரோப்பணம் என்பது மூவரின் சிரசின் மீது அக்ஷத்தை தூவி அந்த அக்ஷதாரோப்பணம் கைங்கரியத்தை செய்கிறார் அர்ச்சகர் சுவாமி. வெள்ளி வட்டிலே இருக்கும் அக்ஷத்தை மூவரின் சிரசின் மீது தூவி அதன் பிறகு கற்பூர மங்கள ஹாரத்தியுடன் திருக்கல்யாண மகோத்சவத்தை நிறைவு செய்கிறார். லக்ஷ்மீ ரமண கோவிந்தா கோவிந்த ஹரே ஸ்ரீனிவாச. పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు. పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు. సిగ్గుబడి పెండ్లి కూతురు, పేరంటాండ్ల నడిమి పెండ్లి కూతురు, విభు పేరు పుచ్చ సిగ్గుబడి పెండ్లి కూతురు. పిడిగిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు.
తలంబ్రాల పెండ్లి కూతురు కొంత పెడమరలి నవ్వీనే పెండ్లి కూతురు. विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.